பிறந்ததிலிருந்து கழுத்து சுருங்கி சின்னதா இருக்கா? இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கிளிப்பிள் ஃபில் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது பிறவிலே வர ஒரு கண்டிஷன் தான். எப்படின்னா கழுத்துல இருக்கிற செர்விக்கல் வெர்டிபிரா ஒன்னா சேர்ந்து ஒட்டியே இருக்கும். இதை தான் நம்ம கிளிப்பிள் ஃபில் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். இது வரதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ப்ப காலத்துல ஸ்பைன் டெவலப்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் வெர்டிபிரா சரியா பிரியாம இருக்கலாம். அதாவது ஃபியூஷன் ஆகியே இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இதுல உள்ள டைப்ஸை பத்தி பார்க்கலாமா? முக்கியமா 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைப் 1, இதுல நிறைய வெர்டிபிரா ஃபியூஷன் ஆயிருக்கும். ரெண்டாவது டைப் 2, இதுல ஒரு சில வெர்டிபிரா மட்டும் ஃபியூஷன் ஆயிருக்கும். மூணாவது நிறைய வெர்டிபிரா ரீஜனா ஃபியூஷன் ஆயிருக்கும். அதாவது செர்விக்கல் வெர்டிபிரா, தொராசிக் வெர்டிபிரா, லம்பர் வெர்டிபிரா அப்படிங்கிற வெர்டிபிராலாம் ஃபியூஷன் ஆகிருக்கும். இதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட் நெக், அதாவது கழுத்தோட உயரம் குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம லோ ஹேர்லைன், அதாவது தலைக்கு கீழே முடி வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம கழுத்தோட அசைவுகளும் குறைய ஆரம்பிக்கும். இதனால கழுத்து வலி, தலைவலி, அதுக்கப்புறம் ஹியரிங் ப்ராப்ளம், அதாவது கேட்கறதுல பிரச்சனைகள் ஏற்படும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ரேவும் சிடி ஸ்கேனும் எடுக்கிறது மூலமா இதை கண்டுபிடிச்சிடலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது மூலமா நர்வ் இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத இதுல கண்டுபிடிக்கலாம். ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை முழுமையா கியூர் பண்ண முடியாது. ஆனா இதோட சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா பிசியோதெரப்பி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம சிவியர் கேசஸ்ல என்னென்ன சர்ஜரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டீகம்ப்ரஷன் சர்ஜரி, அப்புறம் ஃபியூஷன் சர்ஜரியும் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.